சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இதுதான் கதி. இந்த கதி இப்பொழுது யாருக்கு நேர்ந்திருக்கிறது, யார் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உனக்கு கொடுக்கப் போகின்ற இந்த செய்தியினை நீ சரியாக என்னவென்று கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையும், உனக்கு துரோகம் செய்தவருக்கு நடப்பதையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த வாழ்க்கையின் விரக்தியில் உச்சத்திற்கு தள்ளி துரோகத்தை செய்து உன்னை இந்த வாழ்க்கையை வெறுக்க வைத்த ஒருவருக்கு தீராத ஒரு நோய் வந்திருக்கின்றது. ஆனால் இதை வெளியில் சொல்லக்கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எங்கே அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை வெளியில் சொன்னால் அவர்கள் செய்த பாவத்தினால்தான் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா? அவர்கள் செய்த துரோகத்தினால்தான் அவர்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா? அதனால் அதை யாரிடத்திலும் சொல்லாமல் இவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விஷயம் என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இன்று இந்த சாயப்பாவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை என் குழந்தை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இவர்களுக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்தால் அவர்கள் நமக்கு செய்ததற்கு நாம் அவர்களுக்கு செய்வதற்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று தான் என் குழந்தை நீ யோசித்து. உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஒருவர் செய்கின்ற பாவத்திற்கு தண்டனை என்று ஒன்று உண்டல்லவா? ஒருவர் செய்கின்ற தவறுக்கு நிச்சயமாக அதற்கான பதில் ஒன்று உண்டல்லவா? அதை நாம் உடனடியாக கொடுக்கவும் வேண்டுமல்லவா? அப்படித்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் நடந்த இந்த துரோகத்திற்கான தண்டனை கிடைத்திருக்கிறது. வெளியில் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தாலும் உன் சாயப்பா எனக்கு இது தெரியாமல் போய்விடுமா, இது அதை பற்றி தெரியாமல் இருந்து விடுவேன். நான் என்ன என் குழந்தையை இனியாவது உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இருக்க பழகிக்கொள். உனக்காக எதையும் கொடுத்திட இந்த சாயப்பா தயாராக இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்களை இவர்கள் கொடுத்தாலும் அது என்னவென்று நீ வேண்டுமானால் கேட்பதற்கு மறக்கலாம். ஆனால் உன் சாயப்பா அதை கேட்காமல் விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, இனிமேல் யாரும் உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் அல்லது உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் என்றாலும் என் குழந்தை நீ நிச்சயமாக அதற்காக வருத்தப்படாதே. தெய்வம் அதற்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக யார் வாழ்க்கையிலும் இனி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருக்கின்ற உன் சாயப்பா நான் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாகத்தான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் நீ வருத்தப்படாமல், எந்த ஒரு சூழ்நிலைக்கு நீ வேதனைப்படாமல், சுற்றி வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எப்பொழுதும் போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். எதிர்பார்க்கக்கூடிய நேரங்களில் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. துரோகம் என்பது இங்கே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். வேறு என்ன செய்தாலுமே நேருக்கு நேர் நின்று எதிர்த்து நின்று எதை செய்தாலுமே அதையெல்லாம் எதிர்கொள்கின்ற உனக்கு துரோகத்தை மட்டும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உடன் இருந்து கொண்டு செய்வதல்லவா பின்னால் இருந்து உன்னை தாக்குவதல்லவா? இதை செய்கின்றவர்களை நாம் ஒருபொழுதும் மன்னிக்க முடியாது என்பது உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக இத்தனை நாளும் சமாளித்து வந்திருக்கிறாய். எத்தனையோ பெரிய துரோகத்தை எல்லாம் எதிர்கொண்டு நீ வாழ்ந்து வந்திருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீ நினைக்கிறாய் அல்லவா, சாயப்பா அவர்களுக்கு என்ன நோய் வந்தது என்று சொல், அப்பொழுதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்படியெல்லாம் கூட வருமா? நீ சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கின்றாய் அல்லவா? இந்த செய்தியை நிச்சயமாக நான் உனக்கு தரப்போகின்ற இந்த செய்தியிலிருந்து இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அத்தனை நன்மைகளும் என்னவென்று உனக்கு தெரியும். உன்னை தெய்வம் எந்த அளவிற்கு கவனித்திருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தெய்வம் எந்த அளவிற்கு உற்று நோக்கி பார்த்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். துரோகம் செய்கின்றவர்களின் மனநிலை எப்பொழுதும் எப்படி இருக்கும் தெரியுமா? இவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், இவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும், ஒருவரையும் விட்டுவிட வேண்டும், விட்டு வைக்கக்கூடாது, இவர்களை அழிக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் இவர்களுக்குள் இருக்கும். ஒரு துளி அளவு கூட இவர்களின் மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் இருக்காது. ஒரு துளி அளவு கூட இவர்களின் மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகள் இருக்காது. எந்த விஷயம் என்னவாக இருந்தது என்பதனை எல்லாம் மறந்து இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுமே சரியாக நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் எப்பொழுது யாருடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக குடிகொள்கின்றதோ கடைசியில் அவர்கள் வாழ்க்கையும் அப்படியே மாறிவிடும் என்பதுதானே உண்மை. இப்பொழுது இவர்களின் வாழ்க்கை அப்படித்தான் மாறி இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, இவர்களை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் அப்படித்தான் மாறி இருக்கின்றது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று நீ தெரியாமல் இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அசைகின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை மட்டுமே நிறைவாக கொடுத்தவர்கள் அல்லவா இது போன்றவர்களின் மனநிலை இப்படி இருந்து விட்டிருக்கிறது என்றால் இது ஒருபொழுதும் இவர்களுக்கு நல்லதை நடத்தி இவர்களின் உடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதையே நினைத்து நினைத்து இவர்களின் மனது அதிகப்படியான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றது. அதாவது இவர்களின் மனதை கெட்டுப்போய் இருக்கின்றது என்று உன் சாயப்பா சொல்கின்றேன். சாயப்பா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, இவர்களுக்கு மனநோய் வந்துவிட்டது என்று சொல்கின்றேன். இவர்களின் மனதை இனிமேல் ஒருபொழுதும் நல்லதை பற்றி சிந்திக்காது, நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது, இவர்களுக்கு நல்லது நடந்தாலும் கூட அது என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் மனது இங்கே எதுவும் இல்லை என்று தான் அர்த்தம். அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் நன்றாகத்தான் இருக்கின்றோம், நமக்கு என்ன குறை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியில் மட்டும்தான் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளிச்சத்தில் அதை அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பழைய விஷயங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டு தூர எறிந்துவிடு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பு. உன் சாயப்பா நான் அதை நல்லபடியாக நடத்தி தருகின்றேன். எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்பினால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.